நம்ம எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா பிராப்சல் வழங்கும் தி பார்க் ஆர்ஜின் அப்படின்ற ஒரு சைட் தான் கைஸ் வந்திருக்கோம். எங்க லொகேட் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே டு பெங்களூர் பஸ் போயிட்டு வந்துகிட்டு இருக்க ஒரு ஆன் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்க்க வந்திருக்கோம். தண்டர்லம்ல தான் கைஸ் லொகேட் இருக்கு. சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க இந்த காலேஜ், அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஒரு சைட்னே சொல்லலாம். இந்த வந்து பாத்தீங்கன்னா 300 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மெட்ரோ வரப்போகுது, தண்டல மெட்ரோ வரப்போகுது. டாப் ஓரியன்டா பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட்னே சொல்லலாம். ரெண்டு சிட்காட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்க இருக்குன்னே சொல்லலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிட்காட் இங்க இருக்கு, பாத்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை சிட்காட் இருக்கு. ஹைவேல இருந்து அப்படியே 20 to 25 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ரீச் பண்ணிடலாம். பெரிய ஹைலைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குத்தப்பக்க பஸ் ஸ்டாப் ஒரு 8 மினிட்ஸ் டிரைவ்ல போயிட முடியும். அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த லெஃப்ட் சைடு நம்ம போனோம்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. அந்த அவுட்டர் ரிங் ரோடு நீங்க அப்படியே நீங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் ரீச் பண்ணிடலாம். இந்த சைட்டோட அப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா லெவல்ல growth இருக்கும். அதனால இன்வெஸ்ட்மென்ட்க்கு பாக்குறீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8000 ஸ்கொயர் காண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க் ஏரியா, அதுலயே சிட் அவுட் ஏரியா. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கு. அந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஏக்கர் கண்டி ஒரு மிகப்பெரிய லேண்ட் சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 164 பிளாட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 பிளாட் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 64 பிளாட் மட்டும் தான் இருக்குது. பெஸ்ட் ப்ரைஸ்னாலே ப்ராப்ஷன்ற மாதிரி மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு இருக்கோம். மார்க்கெட் ப்ரைஸை விட ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் கம்மியாக கொடுத்தா நம்மளோட நம்ம தான் ப்ராஜெக்டை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் அங்கெல்லாம் பார்த்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸ்பிரஸ் ஹைவேல பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய் விற்கிற 890 ரூபாய் பாதிக்கு பாதி ரேட்டில் கொடுக்குறீங்க. இல்லை 2 இல்லை 10 கோல்டு காயின் ஃப்ரீ ஆகும். இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணு வாங்கலாம், பொண்ணு வாங்கலாம். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மண்ருட்டி சேனல்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா பிராப்சல் வழங்கும் தி பார்க் ஆர்ஜின் அப்படின்ற ஒரு சைட்டு தான் கைஸ் வந்திருக்கோம். இது எக்ஸாக்டாக அங்கே லொகேட்டாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டு பெங்களூர் பஸ் போயிட்டு வந்துகிட்டு இருக்க ஒரு ஆன் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்க்க வந்திருக்கோம். எக்ஸாக்டாக அங்கே லொகேட்டாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்டலம்ல தான் கைஸ் லொகேட்டாக இருக்குது. தண்டலம்னாலே எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சூப்பரான ஒரு ஏரியா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் 2.5 கிலோமீட்டர்ஸ் அதுக்கு தாண்டி தான் இருக்கும். பட் நம்ம சைட் அப்படி கிடையவே கிடையாது. பக்கத்தில் காலேஜ், அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இந்த பக்கம், காலேஜ் இந்த பக்கம் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சைட்னே சொல்லலாம். இதோட டெவலப்மெண்ட்லாம் பார்த்தலாம் நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெட்ரோ வரப்போகுது, தண்டல மெட்ரோ வரப்போகுது. ஜஸ்ட் 300 மீட்டரில் ஆக்சுவலாக பூந்தமல்லி வரைக்கும் மெட்ரோ வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெட்ரோ வந்ததுனால நீங்கள் ஹேசல் ஃப்ரீ எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் போனீங்கன்னா 100 மெட்ரோ வரும்போது இருங்காட்டுக்கோட்டை மெட்ரோ வரப்போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸில் வரப்போகுது. சைட்லேருந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸில் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நேஷனல் ஹைவே இருக்கும், அப்படியே எக்ஸ்பிரஸ் வே வரப்போதுனால உங்களுக்கு என்ன சொல்கிறது, சென்னை டு பெங்களூர் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு இதுனே சொல்லலாம். இல்லாமல் ஜாப் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட்னே சொல்லலாம். சிட்காட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே இருக்குன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா திருமலிசை சிட்காட் இங்கே இருக்குது. அது அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை சிட்காட் இருக்குது. ஸோ 2 சிட்காட்டுக்கும் அப்படியே நடுவில் தான் நம்மளோட சைட் இருக்குன்னே சொல்லலாம். சைட்டோட ஒரு பெரிய ஹைலைட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா குத்தப்பக்கம் பஸ் ஸ்டாப் இது பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் டிரைவில் போயிட முடியும். அதே டைம் இந்த பக்கம் பார்த்தா நம்மளுக்கு வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வர இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 நிமிஷத்தில் போயிட முடியும். வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வர இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் இருக்கு. இங்கேருந்து நம்ம மெட்ரோ ஏறி போனோம்னா ஜஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸில் போயிட முடியும். நம்ம போனோம்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. அந்த அவுட்டர் ரிங் ரோடு நீங்கள் கேட்ச் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி எங்கேயா லாங் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதையும் இங்கே ஹோசூர், சேலம் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் இந்த நேஷனல் ஹைவே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை நான் பெங்களூர் மட்டும்தான் போகிறேன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் வே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இந்த சைட்டோட அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெவலில் growth இருக்கும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். இல்லை நான் வந்து கட்டி வரப்போகிறேன் அப்படின்னா இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்க சைட்னால உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால நீங்கள் கட்டியுமே வரலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பார்க்கலாம். ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்து ஸ்டார்ட், ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங் எல்லாமே எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப டெவலப்மெண்ட் ஆன ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு சைட்னே சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. சைட்டோட அம்யூனிட்டிஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 24/7 வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்குமே ஈச் அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ஃபில்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஏரியாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8000 ஸ்கொயர் ஃபீட் காண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க் ஏரியா, அதுலேயே சிட் அவுட் ஏரியா, சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ஃபில்லான ஒரு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட சைட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ் வாங்கின ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். டாக்குமெண்டேஷன்லாம் நல்ல கிளியராகவே இருக்கும். ஸோ நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கர் கண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்னே சொல்லலாம். 164 பிளாட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 பிளாட் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெயின் ஏரியாவில் இருக்கும் போது நிச்சயமாக இவ்வளோ ஒரு அம்யூனிட்டிஸில் இவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கும் போது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே சேல் ஆகிட்டு இருக்கும். அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 64
பிளாட் மட்டும்தான் இருக்குது. அந்த 64 பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா அதை பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ். இப்படியே இந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ், அப்படியே நம்ம சைட்லேருந்து அது சொல்ல மறந்துட்டு பாருங்க, நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மீனாட்சி அகாடமி ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த பக்கம் பனிமலர் காலேஜ் இருக்குது, சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சவிதா டென்டல் காலேஜ் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா ஏசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூந்தமல்லி ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்குன்னே சொல்லலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட்னே சொல்லலாம். சைட்டு பர் ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த சைட்டோட என்னென்ன மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட அதாவது ப்ராப் செல்லோட சிஇஓ வந்து நம்மகிட்ட பேச போகிறாங்க. அது வீடியோ வந்து சொல்கிறேன், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கைஸ் போகலாம். சைட்டோட அம்யூனிட்டிஸு, சைட்டோட என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டு இந்த ப்ராப் செல்லோட சிஇஓ இருக்காரு. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சார் கிட்ட கேட்டுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. நீங்கள் சூப்பர். எப்படி சார் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் போட்டு அது ஆன் ரோட் சைட்டில் போட்டு ப்ரைஸ் எப்படி சார் கம்மியாக கொடுக்குறீங்க? அது எப்படி உங்களால் மட்டும் அது முடியுது? எனக்கு தெரிஞ்சு வீடியோ எடுக்கிறவங்க மட்டும் தான் அந்த கேள்வி கேட்குறாங்க. கஸ்டமர் பார்க்குறவங்கலாம் டிஸ்கவுண்ட் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரைஸ் ஜாஸ்தியாக நெக்ஸ்ட் ப்ரைஸ்னாலே ப்ராப்ஷன்ற மாதிரி மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். நம்ம எங்கே லே அவுட் போட்டாலுமே மார்க்கெட் ப்ரைஸை விட ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் கம்மியாக கொடுத்தா நம்மளோட ஒரு ஹேமே. அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஜெக்டை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் அங்கெல்லாம் பார்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த லைன் இந்த சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல பார்த்தீங்கன்னா 6500 ரூபா விற்கிது ஒரு பிளாட் வந்து ஆன் ரோட் பிளாட். நம்ம மட்டும் 3890 ரூபா பாதிக்கு பாதி ரேட்ல கொடுக்குறீங்க. 3890 நம்ம தான் கொடுத்துருக்கோம். இதே 3 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 3499 ஒரு ஆஃபர் போட்டுருக்கோம். ஆடி ஆஃபர் போட்டுருக்கீங்க. அது முடிஞ்சிருச்சு. இப்போ 3890 கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் புக் பண்ணுற கஸ்டமருக்கு தங்க குதிரைன்னு ஒரு ஆஃபரில் ஓகே தீபாவளியை முன்னிட்டு 1 இல்லை 2 இல்லை 10 கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்கும். தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணு வாங்கலாம், பொண்ணு வாங்கலாம். 1 இல்லை 2 இல்லை 10 கோல்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ரெண்டுத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருங்க சார். நிச்சயமாக நம்மளோட டிஎஸ் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ப்ராப் செல்ல தண்டலம் சைட் வந்து விசிட் பண்ணுவாங்க. வந்தாங்கன்னா பார்த்து பெஸ்ட்டாக பண்ணிவிட்டுருங்க சார். நன்றி. நன்றி சார்.